இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவர்களின் சகாய அன்னையின் நினைவு நாளை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சாவியோ விங்ஸ் குழுவினர் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். பாம்பு மேலே உயர்த்தப்பட்ட பாலைவன நிகழ்வு இன்றைய முதல் வாசகமாக தரப்பட்டுள்ளது. இது இயேசுவின் சிலுவை சாவுக்கு ஒரு முன் அடையாளமாகவும் நமது கிறிஸ்துவ வாழ்வின் மையமாகவும் அமைகிறது. இஸ்ராயேல் மக்களின் கடின உள்ளத்தை, இறைவனின் இடைவிடா பிரசன்னத்தை மறந்து வாழும் நிலையையும் இதே நிலை இயேசுவின் காலத்திலும் தொடர்வதை இன்றைய நற்செய்தி வாசகம் காட்டுகிறது. இறைவனின் தாய் அன்னை மரியாள் தூய ஆவியினால் இயேசுவை கருத்தாங்க அழைப்பு வந்தபோது இடர்பாடுகளை அறிந்தும் தயக்கமின்றி பணிந்தார். இறைவனின் தாய் என்ற உன்னத நிலையிலும் தாழ்மையின் இலக்கணமாய் வாழ்ந்தார். தன் மகன் இயேசுவின் பணி வாழ்வில் குறுக்கிடாமல் அவரை இறைவனின் விருப்பத்திற்காக கல்வாரி வரை அர்ப்பணித்தார். இயேசுவின் வாழ்வு முழுவதும், மரியாளின் வாழ்வு முழுவதும் கீழ்ப்படிதலும் இறை நம்பிக்கையும் ஒன்றிணைந்து இருந்தது. அன்னை மரியாளை போல நாமும் நம் வாழ்வில் கீழ்ப்படிதல், இறை நம்பிக்கையில் ஒன்றிணைந்து வாழ இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். தமிழாள் உன் புகழ் பாடி தேவான தினம் வாழ வருவாய் திருநாயகா, வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்பவா, என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாகும் புகழ் பாடி தேவானம் தினம் வாழ் வருவாய் திருநாயகா, வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை ஈன்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வில் என்றும் சகாயம் புரியும் அன்னையினுடைய நினைவு நாளை
நாம் இன்று நினைவு கூறுகிறோம். அன்னையின்றி நம்மால் இந்த உலகத்தில் ஈங்கிட முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் எல்லாரிடமும் இருந்து வரக்கூடிய ஒரு பதில் நிச்சயமாக முடியாது. காரணம், அந்த அன்னையினுடைய கரங்களை பற்றி தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு அருகில் நாம் வருகிறோம். நிச்சயமாக அவருடைய மகனும் அதை தான் எதிர்பார்ப்பார். அன்னை வழியாக நாம் இறைவனிடம் வருகிற பொழுது ஏதோ எளிதில் நாம் இறைவனை கண்டடைவது போல ஒரு மகிழ்ச்சி. எனவே இந்த அருமையான திருப்பலி கொண்டாட்டத்தில் நாம் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெரும்பொருட்டு இந்த 24ஆம் தேதி திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். அன்னையானவள் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியில் நாம் முழு மனதுடன் ஜெபிப்போம். மேலும் இன்று மரித்த சலேசிய ஆயர், முன்னாள் ஆயர் மேதகு வருவல் ஜெரோம் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் நாம் இந்த திருப்பலியில் பக்தியுடன் ஜெபிப்போம். ஆயருடைய உடலானது பெரம்பூர் லூர்து அன்னை திருத்தலத்தில் மரியாதைக்காக வைக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை திருப்பலி முடிந்தவுடன் அவருடைய உடலானது குழித்துறை மறை மாவட்டத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. நமது பங்கிலிருந்து அருட்தந்தை அமல் அவர்களும் குழித்துறை மறை மாவட்டத்திற்கு மேதகு ஆயரனுடைய உடலுடன் செல்லவிருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் இன்று திருப்பலியில் பாடுகிற பல்வேறு பாடல்களை இயக்கியவர் அவர்தான். எனவே அவருடைய ஆன்மாவுக்காக நாம் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலி கருத்துக்கள் பின்வருமாறு. நன்றி திருப்பலியாக சாந்தா மிஸ்டிகா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். எனவே அவருக்காக சிறப்பான விதத்தில் நாம் ஜெபிப்போம். சிறப்பு கருத்துக்கள். ஜஸ்டின் வனஜா அவருடைய சிறுநீரக பிரச்சனை தீரவும் நல்ல உடல் நலனுக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜோசப் பன்னீர்செல்வம், மேரி பரிமலா குடும்ப சமாதானம் கருத்துக்கள் நிறைவேற இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். ஜான் பால் ஆஸ்திரேலியாவுக்கு நல்ல முறையில் சென்று வேலையில் ஈடுபட குடும்பத்தோடு ஜெபிக்க அழைக்கிறார்கள். எனவே அவருக்காக நாம் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். ஆன்ம இலைப்பாற்றுக்காக மரிய ஜோசப், விஜீனியஸ், கே ஆஞ்சலா, லூர்து மேரி, ஆர்ஜே ஆரோக்கியதாஸ், எம்எல் ககன், ஆன்சோ வீலர், ஜெரினா மரியா, ஆல் சோல்ஸ் இன் த பர்கட்ரி, தாமஸ் அம்மாள், தேவசகாயம். இந்த ஆத்மாக்களுக்காக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதரர் உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல்நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரணங்களில் இன்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்து நிறவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரவேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய் விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரவேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் அவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறு மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் அந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தேவகுமாரா கேட்கிறதா என் ஞான கீதம் கேட்கிறதா? இமைகள் திறந்து உந்தன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா? என்னை மட்டும் பார்க்கிறதா? தேவகுமாரா கேட்கிறதா? என் தியான கீதம் கேட்கிறதா? உன்னை காண விழி கொடுத்தாய், உன்னை பாட மொழி கொடுத்தாய், பயணம் போக வழி கொடுத்தாய், பாதை எங்கும் ஒளி
ஒளி கொடுத்தாய். காண விழி கொடுத்தாய். உன்னை பாட மொழி கொடுத்தாய். பயணம் போக வழி கொடுத்தாய். பாதை எங்கும் ஒளி கொடுத்தாய். உன்னை நினைத்து உருகிவிட்டேன். என்னை உமக்கு கொடுத்து விட்டேன். உன்னை நினைத்து உருகிவிட்டேன். என்னை உமக்கு கொடுத்து விட்டேன். உமக்கு என்னை கொடுத்து விட்டேன். உமக்கு என்னை கொடுத்து விட்டேன். தேவகுமாரா கேட்கிறதா? என் தியான கீதம் கேட்கிறதா? இமைகள் திறந்து உந்தன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா? என்னை மட்டும் பார்க்கிறதா? தேவகுமாரா கேட்கிறதா? என் தியான கீதம் கேட்கிறதா? ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டு கொள்கின்ற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறைவசனங்கள் 21 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை.
நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு பல செய்திகளை அழகாக விவரித்து சொல்கிறது. அதை 1க்கு 2 முறை அதற்கு மேல் படித்தால் நீங்களே அது என்ன சொல்ல வருகிறது, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முதலாவது, இயேசு கிறிஸ்து ஒரு செய்தியை அவர்களிடம் சொல்லுகிறார். முதலில் எவர்களிடம் சொல்லுகிறார், ஏன் அதை சொல்லுகிறார் என்பது மிக மிக முக்கியம். யாரிடம் சொல்கிறார்? சுற்றி அவரை பழி வாங்க வேண்டும், அவரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், அவரை எப்படியாவது தீர்ப்புக்குள்ளாக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் நிற்கிறது. காரணம், இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் எருசலேமுக்குள் நுழைந்து விடுவார். பிறகு அங்கு அவரை சிலுவையில் அறைந்து இந்த கூட்டம் கொல்லப் போகிறது. அதற்கு முன் நடக்கிற நிகழ்வுகள் தான் இதை அனைத்தும். இப்பொழுது சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் இவரை கொல்லுவதற்காக துடிக்கிறது. அப்பொழுது அந்த கூட்டத்தோடு இருக்கிற சீடர்களையும் பார்த்து அவர் சொல்கிறார், இன்னும் சில நாட்களில் நான் உங்களை விட்டு பிரிந்து விடுவேன். என்னை நீங்கள் எல்லாரும் கொல்லணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, அது தேவையே இருக்காது. ஏன்னா நடப்பது நிச்சயமாக நடக்கும். நான் உங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவேன், அந்த இடத்திற்கு நீங்கள் வர முடியாது என்று சொல்லுகிறார். எந்த இடத்திற்கு நாம் சென்றால் மீண்டும் திரும்பி வர முடியாது என்று உங்களுக்கு தெரியும். மனிதன் 2 இடங்களுக்கு சென்று மீண்டும் திரும்பி வர முடியாது. சில நேரங்களில் வெளிநாடுகளில் அல்லது வேறு எங்கோ நாட்டிற்கு செல்கிறவர்களுக்கு அறிவுரை கூறுவதுண்டு. இந்த நாட்டுக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க, மீண்டும் திரும்பி வர முடியாது, உங்கள் வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் நாம் திரும்பி வருவதற்கு வசதி வாய்ப்புகள் உண்டு. அமெரிக்காவிற்கு சென்றாலும் நீங்கள் திரும்பி வரலாம், அண்டார்டிகாவுக்கு சென்றாலும் நீங்கள் திரும்பி வரலாம், ஆஸ்திரேலியாவுக்கு சென்றாலும் நீங்கள் திரும்பி வரலாம். ஆனால் மனிதன் சென்று மீண்டும் திரும்ப வர முடியாத 2 இடங்கள் உண்டு என்று சொன்னால், ஒன்று விண்ணகம், இன்னொன்று நரகம். இதை நாம் அந்த ஏழை லாசர் கதையிலேயே கேட்டிருப்போம். ஏழை லாசர் இறந்து அவர் ஆபிரகாமினுடைய மடியில் அமர்ந்திருப்பார். நரகத்தில் அந்த பணக்காரன் இருப்பான். அப்பொழுது அவன் என்ன சொல்லுவான்? தந்தையே, நான் தான் புத்தி இல்லாமல் ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் ரொம்ப திமிராக வாழ்ந்துட்டேன், அதனால் நான் நரகத்துக்கு வந்துட்டேன். ஆனால் என் அண்ணன் தம்பிங்களாம் ஊரில் இருக்கிறாங்க, நான் தான் ஏமாந்துட்டேன், அவங்கள யாராவது அலர்ட் பண்ணோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் மடியில் இருக்கிற லாசரை நீங்கள் அனுப்பிவிடுங்க, போயிட்டு சொல்லுங்கள், என் அண்ணன் தம்பிக்கிட்டலாம் சொல்லுங்கள், ஒழுங்காக வாழலைன்னா நரகத்துக்கு தான் வரணும்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஆபிரகாமின் தந்தை என்ன சொல்லுவார்? இங்கு இருக்கிறவர்கள் யாரும் அங்கு வர முடியாது, அங்கு இருக்கிறவர்கள் யாரும் இங்கு வர முடியாது. இந்த 2 இடங்கள் தான். நரகத்திற்கு நாம் சென்று விட்டால் மீண்டும் நீங்கள் மறுவாழ்வு என்பதே கிடையாது. ஃபினிஷ், ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். The door is completely closed. அதே போன்று நீங்கள் விண்ணகத்திற்குள் நுழைந்து விட்டால் மீண்டும் அதிலிருந்து நீங்கள் நரகத்திற்கு செல்ல விருப்பப்பட்டாலும் அது ஒரு முடியாத காரியம். எனவே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நான் எனது தந்தையிடம் செல்லவிருக்கிறேன். தந்தை இருக்கிற இடம், அதை நாம் இந்த ஓமையில் பார்க்கிறோம். ஆபிரகாமின் மடியில் அவன் விண்ணகத்தில் அமர்ந்திருக்கிறான் லாசர். அப்படி என்றால் தந்தை எங்கு இருக்கிறார்? விண்ணகத்தில் இருக்கிறார். அந்த விண்ணகத்தில் இருக்கிற தந்தை அவரிடத்திற்கு நான் செல்கிறேன் என்று சொல்லுகிறார். யூதர்களுக்கு
இயேசுவை பிடிக்காமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்தது. இயேசு தனது பொது வாழ்க்கையில் நுழைந்தவுடன் நிறைய நடந்தது. கூட்டம் கூடுச்சு. இப்போ ஒரு சிலர் அரசியலில் புதுசாக நுழைஞ்ச உடனே நிறைய கூட்டம் கூடுது. அது சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது, சிலருக்கு பிடிக்கும். இயேசு கிறிஸ்துக்கும் அப்படி தான் இருந்தது. அவர் வந்த உடனே மக்கள் கூட்டம் எல்லா இடத்துலையும் அதை பார்த்து சிலருக்கு பொறாமையாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்களுக்கு பொறாமையாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் வேற விஷயம். அவருக்கு இயேசு மேலே பல கோபங்கள் இருந்தது. ஓய்வு நாள் அவர் மீறிட்டார். ஓய்வு நாளில் போய் நல்லவங்க, அவர் உடம்பு முடியாதவங்களாம் குணப்படுத்திட்டார். இதெல்லாம் வேற விஷயங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவரை குறி வச்சு சிலுவையில் அறைந்து கொல்வதற்கு, தீர்த்து கட்டுவதற்கு ஒரே ஒரு காரணம், மிக முக்கியமான ஒரு காரணம், அதுதான் அடிப்படையான காரணம் ஒன்று உண்டு என்று சொன்னால், இவன் தன்னையே கடவுளினுடைய மகன் என்று சொல்லிக்கொண்டான். அதுதான், தன்னையே கடவுளினுடைய மகன் என்று சொல்லிக்கொண்டான். ஏன்னா யூதர்களுக்கு அவங்க மூதாதையருடைய கடவுள் ஆபிரகாமினுடைய தந்தை, ஈசாக்கின் தந்தை, யாக்கோபின் தந்தை, யாவே கடவுள் தான் அவங்களுக்கு முக்கியம். இன்று வரை இஸ்ரேலுக்கு அதுதான் முக்கியம். இயேசுவை அவர்கள் இப்பொழுது ஒரு இறைவாக்கினர்களாகத்தான் கருதுகிறார்களே தவிர்த்து இப்போ தான் அவங்க கருதுகிறாங்க. இயேசு அப்போ அந்த காலத்தில் அவங்க ஒரு ஆளவே மதிக்கலை. இவன் தேவதூஷணம் செய்கிறான் என்று சொன்னார்கள். தேவதூஷணம் என்றால் என்ன? தன்னையே கடவுளினுடைய மைந்தன் என்று சொல்லிக்கொள்வது தான் தேவதூஷணம். அதனால தான் இன்றைய வாசகத்தில் அவர் அழகாக சொல்லுவார், நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல தான் தந்தை இருக்கிறாரு அப்படிங்கிறார். அப்போ சுற்றி இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் அவர் புரிய வைக்கிறார், நான் கடவுளுடைய மகன், சன் ஆஃப் காட் அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் கோபப்படுறீங்களே. இப்போ நீங்கள் கேட்குறீங்க நான் எங்கே போவேன்? நான் என் தந்தைக்கிட்ட தான் போவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உண்மையிலேயே வான் வீட்டிலிருந்து, தந்தையிடமிருந்து வந்த சன் ஆஃப் காட், இறை மைந்தன் என்று அவர்களுக்கு புரிய வைக்கிறார். இப்போ இன்னொரு கேள்வியை அவங்க கேட்குறாங்க, நீ யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு வரேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர், நானும் அவரிடமிருந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் யாருன்னு தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிறார். அப்படின்னா நான் எதில் சொல்லிட்டு வரார் இயேசு? இது யோவான் நற்செய்தி தொடக்கத்திலிருந்து அவர் என்ன சொல்லிட்டு வராரு? நானே இருப்பவரும் இருக்கின்றவரும், நானே வாழ்வுதரும் உணவு, நானே வாழ்வுதரும் தண்ணீர், நானே உண்மையான திராட்சை கொடி, நானே உலகினுடைய ஒளி. இப்போ நானே என்று நான் தான் கடவுளுடைய மைந்தன் நான் தொடக்கத்துலேருந்தே உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேனேப்பா. இன்னமும் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நீங்கள் யார்? சொல்லுங்கன்னு நீங்கள் என் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்க பார்க்குறீர்கள். அது நிச்சயமாக முடியாது என்று இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார். மீண்டும் சொல்கிறார், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானா எதையும் செய்யலப்பா, எல்லாம் எனது தந்தை கற்றுக் கொடுத்ததையே நான் செய்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். அங்கிருந்த பல யூதர்களில் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ஆஹா இவர் அங்கிருந்து தான் வராரு போல் இருக்கு, இவர் தான் உண்மையான கடவுளுடைய மைந்தன் போல அப்படின்னு சிலர் நம்பினாங்க, சிலர் நம்பலை. நம்பாதவர்களுக்கு நிச்சயமாக இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதனாக தான் தோன்றியிருப்பார். இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை சுற்றி பல கூட்டம் நின்று கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு. அந்த யாருன்ற பதிலில் தான் இயேசு கிறிஸ்துவ அவங்க கொல்றாங்க. சில பேர் நம்பிக்கை வைக்கிறாங்க. கொல்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இவன் பொய் சொல்கிறான், இவன் கடவுளுடைய மகனே கிடையாது அப்படின்னு கொல்றவங்க அவரை கொல்றாங்க. உண்மையிலே இவர் கடவுளுடைய மைந்தன் தான், இவர் விண்ணலுகத்திலிருந்து தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சில பேர் நம்பிக்கையும் வைக்கிறாங்க. இப்போ நாம் நம்பிக்கை வைக்க போகிறோமா, இல்லை நம்பிக்கை இல்லாமல் இயேசுவை சிலுவையில் அறைய போகிறோமா? இப்போது அவர் எங்கேருந்து வராரு? விண்ணகத்திலிருந்து வரார். ஒரு இடம் நல்லா இருக்குதுன்னு ஒரு சிலர் போயிட்டு வந்தவங்க தான் சொல்ல முடியும் அந்த இடம் நல்லா இருக்குது.
திரியாத்திரை போகலாம். எங்கே போகலாம்? கிளாம்பாக்கம் போகலாம், கோவலம் போகலாம். யார் சொல்லுவாத? கிளாம்பாக்கத்துக்கு ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க தான் சொல்ல முடியும். கோவலத்துக்கு ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க தான் சொல்ல முடியும். இந்த இடம் நல்லா இருக்கும், இந்த ஆலயம் நல்லா இருக்கும், போங்க அப்படின்னு. அப்போது விண்ணுலகத்தில் இருக்கிறவங்க யாரும் பூமிக்கு வந்து சொல்ல முடியாது. யார் சொல்ல முடியும்? ஏன்னா அந்த இடத்துக்கு போனவங்க யாரும் ரிட்டர்ன் வர முடியாது. ஒரு 2-3 பேர் வரலாம். யார் வரலாம்? புனிதர்கள் கனவுல தோன்றலாம். இல்லைனா ரொம்ப முக்கியமான ஆள் இங்கே இருக்கிறாங்க. இன்னைக்கு 24ஆம் தேதி. அப்போ சகாய் மாதா அம்மா வந்து என்ன பண்ணலாம்? அந்த இடம் ரொம்ப நல்ல இடம், அங்கே தான் என் பையன் இருக்கிறாரு, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க கூட்டிகிட்டு போகலாம். அப்போது நான் போகின்ற இடத்திற்கு நீங்கள் வர முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொன்னதனுடைய அர்த்தம் நம்மளுடைய பாவத்தன்மையால் தான். ஆனால் நிச்சயமாக இறந்தால் நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருந்தால் நாம் விண்ணகத்திற்கு செல்வோம். அந்த இறப்பு தான் பாவப்பட்ட தன்மையை தவிர்த்து நாம் நிச்சயமாக அவரிடம் செல்வோம். அதற்கு யார் நமக்கு வழித்துணை செய்வார்? இந்த அம்மா. ஏன்னா இவங்க அந்த அம்மா ஏற்கனவே அந்த இடத்த பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல அவங்க விண்ணக மன்னக அரசியாகவும் இருக்கிறாங்க, முடிசூட்டப்பட்டு இருக்கிறாங்க, நிலவை போல் அழகாக காட்சி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து நமக்குள்ள கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனால் நம்ம போவோம், நம்பிக்கையோடு போவோம். இதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்குற ஒரு செய்தி. எனவே நம்பிக்கை வைப்போம். ஆமென். கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நல்லாயனே இறைவா, அன்று மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி சென்றது போல இன்று எங்களை வழிநடத்த உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அருள் வரங்களால் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதி நாயகனே எம் இறைவா, இன்று நாடுகளுக்கு இடையே நடக்கும் போர்கள் முடிவுக்கு வரவும் அதனால் ஏற்படும் பொருளாதார உயர்வு, பொருட்கள் தட்டுப்பாடு ஆகியவை இயல்பு நிலைக்கு திரும்பவும், மேலும் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஆட்சி வரவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, இறை அழைத்தல் எம் பங்கில் அதிகரிக்கவும் அதன் மேன்மையை பெற்றோர்கள் உணர்ந்து தன் பிள்ளைகளை மனமுகந்து இறைப்பணிக்கு அனுப்பிடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே இறைவா, என் பங்கில் உள்ள மாணவர்கள் ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெறவும், மேலும் பொது தேர்வுகள் எழுதும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்று எதிர்காலத்திற்காக தேவையான நல்ல மேற்படிப்பினை தேர்ந்தெடுக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் அருட்பணி வில்லியம்ஸ் அவர்களுக்காகவும் மேலும் பங்கு குருக்களுக்காகவும் திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். பங்கு மக்களுக்காகவும் சிறப்பாக இன்றைய நாளை சிறப்பிக்கும் சாவியோ விங்ஸ் குழுவினர்களையும் ஆசீர்வதியும். இறைவனின் அளவில்லாத இரக்கமும் கருணையும் சகாய அன்னையின் இடைவிடாத பரிந்துரையும் இவர்களுக்கு என்றும் இருக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவாவும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். காணிக்கை பாடல். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா.
ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறங்குகின்றேன் இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீதும் தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை
அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவரா இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதியை பகிர்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள்வர், நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. பொன்னுயிர் தியாகம் புரிந்தமையார் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது. உன்னுயிர் தியாகம் என்னுயிர் மெழுகாய் கரைவதனா. இன்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய். இன்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. சகாய அன்னைக்கு சாட்சி சொல்ல இருக்காங்களா?
சகாயனைக்கு சாட்சி சொல்வேன் என்று என்னிடம். ஓகே. நாளைய தினம் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. வானதுதர் கபிரியேல் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன விழா. ஆகவே நாளைய தினம் மாலையிலே தமிழில் திருப்பலி நடைபெறும். மரியாயின் சேனையினர் தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வார்கள். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை. அதனைத் தொடர்ந்து திருப்பலி முடிந்தவுடன் தீபகம் குழுவினர்களால் ஒளி காட்சியானது நமது பள்ளி வளாகத்திலே நடைபெறும். 29ஆம் தேதி குருத்து ஞாயிறன்று காலை 6:15 மணிக்கு நாம் குருத்தோலைகளை மந்திரித்து குருத்தோலைகளை பவனிகளாக எடுத்து செல்வோம். இன்றைய நாளிலே திருப்பலியையும் இந்த தேர் பவனையும் சிறப்பித்து கொண்டிருக்கின்ற சாவிய விங்ஸ் குழுவினர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பார்கள். குளித்துறை மறை மாவட்ட முன்னாள் ஆயர் ஜெரோம் தாஸ் அவர்கள் இன்று காலையிலே இயற்கை எய்தினார்கள். ஆகவே இந்த ஆயர் ஏறக்குறைய 12 மாதங்கள் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். ஆகவே இந்த நாட்களிலே பல்வேறு நபர்கள் இவர்களுக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் எனக்கு இல்ல தந்தையாக இருந்திருக்கின்றார். தந்தை அவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுது சென்ட் மேரிஸ் கோ கத்தீட்ரல் பங்கிலே 3 மாதங்கள் என்னோடு இருந்தார். ஆகவே இப்பேற்பட்ட தந்தையுடைய ஆன்மாவுக்காக நாம் சிறப்பாக இந்த நாளிலே ஜெபித்துக் கொள்வோம். அந்த மறை மாவட்டத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். குளித்துறை மறை மாவட்டம் இன்னும் இறைவனின் ஆசிரியரையும் அவர்களையும் பெற வேண்டும் என்றும் இன்றைய நாளிலே இந்த ஆயர் ஜெரோம் தாஸ் அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றடைய இந்த ஆன்மாவுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை விசுவாசத்துடன் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.